என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம். என் தங்க குழந்தையே, இந்த விஷயத்தை கேட்டு நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்காதே. இதற்காகத்தான் இத்தனை நேரம் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்ன விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றேன் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களையும் நான் கண்டு வைத்திருக்கின்றேன். அவர்களை அடையாளம் கண்டதனால்தான் உன் அம்மா நான் இதை உன்னிடத்தில் சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கோ இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் உன்னிடம்தான் இருக்கின்றார்கள். உன்னிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் சில காலமாக தவறாகத்தான் இருக்கின்றது. உன் அம்மா நானும் ஏன் இப்படி இவர்கள் என் பிள்ளையிடம் நடந்து கொள்கின்றார்கள், என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துகின்றார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் எனக்கு அவர்களினுடைய உள்நோக்கம் புரிந்தது. என் அன்பு குழந்தையே, நீ நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, நீ அவர்களுக்கு முன் எங்கே வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் தவறான எண்ணத்தை உன்மீது வைத்திருக்கின்றார்கள். உன்னுடைய சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். நீ எப்பொழுது நினைக்கலாம், அம்மா ஏன் இப்படி என்னை பயமுறுத்துகின்றீர்கள் என்று கூட என்னிடத்தில் கேட்கலாம். உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்னுடைய உயிரான துணையை அங்கே ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு நீதானே கஷ்டப்பட போகின்றாய். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீ சிக்கிக்கொள்ள கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே இதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, இன்னும் சிலர் உன்னை எப்படியாவது பணம் சார்ந்த பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது நீயாகவே உணர்ந்திருப்பாய். அதனால்தான் நீ இவர்களிடத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கைப்படுத்துகின்றேன். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையையே கெடுக்க நினைக்கலாம். ஆனால் அது இந்த அம்மா உன்னோடு துணையாக இருக்கும் வரை நடக்காது. அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டேன். ஆனாலும் அதற்காக அப்படியே விட்டுவிடக் கூடாது அல்லவா? நீயும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தியிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாக இருக்கின்றது. உன்னையும் உன்னை சார்ந்து இருப்பவர்களையும் உன்மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு பல முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல தீய சக்திகளையும் உன்மீது ஏவிவிட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்லமே, இந்த அம்மா இதையெல்லாம் அறிந்து அவர்களை பல நேரங்களில் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடியும் விட்டார்கள். இதுவரை அவர்களுடைய எத்தனையோ திட்டத்தை எல்லாம் நான் முறியடித்து இருக்கின்றேன். ஆனாலும் அவர்கள் இதை விட்டுவதாக இல்லை. ஏதாவது ஒரு சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட உனக்கு தீங்கினை செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதும் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் கொடூரமாக இருக்கின்றது. இரக்கம் என்பது ஒரு துளி அளவு கூட இல்லை. இப்படிப்பட்டவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதனை நீ யோசித்து பார்த்திருக்க மாட்டாய்.
நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறி விட வேண்டும் என்று நல்ல நல்ல முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய். எல்லாமே உனக்கு நன்மையாக ஆரம்பிக்கும் பொழுது, ஆனால் முடிவதில்தான் இவர்களால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து விடுகின்றது. உன்னுடைய சிந்தனையும் செயலும் நன்மையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உடன் இருந்து கொண்டு இவர்கள் அதனை முழுமையாக நிறைவேற்றிவிட தடைகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீயும் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாய். நீ நினைப்பது ஒன்றும் வாழ்க்கை உன்னை அழைத்து செல்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் உன்னிடத்தில் இப்படி செய்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட குணம் இருக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதையே மாற்றுகின்ற அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசியம் இருக்கின்றது. இந்த அம்மா சில நேரங்களில் எல்லாம் உன் வாழ்க்கை துணையை மீட்டு உன்னுடைய கைகளிலே ஒப்படைத்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அவர்களுடைய பேச்சினை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்லவா? எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்துதான் எல்லோருமே எந்த ஒரு முடிவையுமே எடுக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொல்கின்றார்கள் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்வது வேத வாக்கு என்று நீயாக எந்த ஒரு ஆபத்திலுமே மாட்டிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உனக்கு மனப்பக்குவம் இல்லை. அதனால்தான் இப்பொழுது இருந்தே உன்னிடத்தில் நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லோர் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைக்காதே. யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூட்சமத்தை எல்லாம் நீ புரிந்து கொண்டால்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதனை நீ அறிந்திருக்க வேண்டும். அதற்காக யாரிடத்திலும் பேசிவிடக் கூடாது என்று நான் சொல்லவில்லை. வாழ்க்கையில் நீ இத்தனை காலங்களும் கஷ்டங்களைத்தான் அனுபவித்தாய் அல்லவா? அதுவெல்லாம் எப்படி வந்தது, யாரால் வந்தது, நீ என்ன சூழ்நிலையில் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கின்றாய் என்பதனை நீ நன்றாக கவனித்து பார்த்தாயானால் உனக்கே அது தோன்றும் அல்லவா? நான் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை செய்யாமல் இருந்திருக்க கூடாது என்று உனக்கே பல யோசனைகள் வரும் அல்லவா? நடந்து முடிந்தவற்றையெல்லாம் நாம் ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது. இனிமேல் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் யோசிக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே. எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்து கொண்டால் மற்றவர்கள் யாரும் உனக்கு துரோகங்களை அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது. அப்படியே துரோகங்களை செய்வார்கள் என்றால் அதற்கான மனப்பக்குவத்தில் நீயாகவே அதற்கான வெளிவந்து விடுவாய். இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் தன்னுடைய தேவைகளுக்காகத்தான் பழகுவார்கள். அதற்காகத்தான் மற்றவர்களிடத்தில் பழகுகின்றார்கள் என்பதனை ஒரு நாளும் மறுக்க முடியாது. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.